அன்பானவரே, நான் அழகாக இல்லை, அசிங்கமாக இருக்கிறேன், என்னை யாருக்கும் பிடிக்கல, இல்லை நான் அழகாக இருக்கிறேன், என் லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு கலங்கிட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை என் லைஃப்பில் எதுக்கு இப்படி பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் போராட்டம், இப்படிலாம் கலங்கி போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு உலகம் மனிதரை வெளியரங்கமாய் பார்க்கும். உலகம் என்ன எப்படி பார்ப்பாங்க? வெளியரங்கமாய் பார்ப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுது இல்லை, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பான். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது வீட்டுக்கு வந்திருக்கிறார். தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிறதுக்கு முன்னாடி அவனுடைய சகோதரர்கள்லாம் பார்த்து அவங்களுடைய சரீர வளர்ச்சியை பார்க்குறார். நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்காங்களே, அப்போ இவன் தான் ஆண்டவர் சூஸ் பண்ண ஆளாக இருக்கும், இவன் தான் ஆண்டவர் சூஸ் பண்ண ஆளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உங்களுடைய சரீர வளர்ச்சியை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன். இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். சரியா? மனிதர்கள் உங்கள் முகத்தை பார்க்கலாம், ஆனால் கர்த்தரோ உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் ஆண்டவருக்கு ஏற்றதாக இருந்தால் போதும். சரியா? மனுஷன் வெளியரங்கமாய் பார்ப்பான், நடிப்புக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் நடிக்கிறாங்க, நிறைய பேர் சிரிப்பாங்க, உள்ளே பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கட்டும். காட் மல்டிப்ளை யூ.